அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இது ஒரு அற்புதமான பதிவு, முக்கியமான பதிவு. அதாவது குரு சுக்கிரன் சேர்க்கை இது வீட்டில் பெரிய போராட்டங்களையும் சிரமங்களையும் கொடுக்கக்கூடியது. அதே சமயத்துல ஒரு பெண் 3ஆம் நம்பர்ல பிறந்து ஒரு ஆண் 6ஆம் நம்பர்ல போய் பிறந்தாலும் அங்க என்ன சொன்னா பெரிய போராட்டங்கள். அப்ப அந்த பெரிய போராட்டங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது எல்லா மனிதருமே என்ன சொல்லனா எல்லாத்துக்குமே சமாதானத்திற்கு என்று ஒன்று உண்டு. சமாதானம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியமுடைய ஒரு ஒன்றுக்கொன்று இணைப்பை போட்டு விடக்கூடிய ஒரு ஆதிபத்தியங்கள்லாம் உண்டு. அந்த வகையில் இந்த குரு சுக்கிரன் சேர்க்கை இருப்பவர்கள், குரு சுக்கிரன் பார்வை உடையவர்கள், பிறப்பு எண் 3ஆம் தேதியும் ஆண் பிறப்பு எண் 3ஆம் தேதியும் 3ன்னா 3, 12, 21, 30 அந்த தேதிகளை எடுத்துக்கணும். பிறப்பு எண் 6, 6, 15, 24 இந்த ஆதிபத்தியமுடைய இந்த டேட் ஆஃப் பர்த்துகளும் என்ன சொன்னா காலத்தால் என்ன சொன்னா இணைச்சிருவாங்க. இணைச்ச பிறகுதான் தெரியும் அதோடைய கொடூரமான தன்மை என்ன சொன்னா கேரியும் பாம்பும் மாதிரி அந்த வீட்டுல எப்ப பார்த்தாலும் ஒரு போராட்டம், சஞ்சலம், ஒரு கஷ்டம், மனநிலைகளில் பாதிப்பு. புருஷன் பொண்டாட்டி ஒவ்வொரு நிலைமையிலும் என்ன சொன்னா எதற்கெடுத்தாலும் ஒரு போராட்டம். இதை சால்வ் பண்ணுவது எப்படி? மெயின் சப்ஜெக்ட் குடும்பத்தில் அமைதி நிலவ வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய உண்மையான நிலைமை. யாருமே சண்டை போடணும் அப்படிங்கிற நினைப்பு எல்லாருக்குமே இருக்காது. அப்ப அந்த மனோநிலையை சால்வ் பண்ணக்கூடிய சக்தி யாருக்கு இருக்கிறது? அப்ப நம்ம இன்னைக்கு இருக்கிற ஒரு வாழ்வியல் கோட்பாடு படியும் பரிகாரம் சொல்லணும், பழமைக்கும் ஒரு பரிகாரம் சொல்லணும். பரிகாரம் என்பது இதை செய்ய இந்த கோயிலுக்கு போறதெல்லாம் நம்ம பாயிண்ட் எல்லாம் கிடையாது. எல்லாம் வீட்டை கோயிலாக்கி கொள்ள வேண்டியது. தேவைப்படும் போது என்ன சொன்னா எங்க வேணாலும் கோயிலுக்கு நம்ம ஃபேமிலியோட சந்தோஷமா போய் செலவழிச்சுட்டு சந்தோஷமா இருந்துட்டு வர வேண்டியதுதான் கோயிலுடைய வழிபாடு என்பது என்னுடைய கணக்கு. வீடே கோவில். வீட்டில் இருக்கிற அத்தனை விஷயத்தையும் சால்வ் பண்றதுக்கு உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற பூஜை ரூம் போதும். அப்ப பழமையான ஒரு நிலை என்பது குரு சுக்கிரன் சேர்க்கை பார்வைக்கு தேவாங்கு படம் தேவாங்கு படம் வைத்தால் செல்வம் வளரும். முதல்ல செல்வம் வளரும். தேவாங்குகளை சில விவிஐபி வீட்டுல எல்லாம் என்ன சொன்னா வளர்க்குறாங்க. ரொம்ப ரேரு. அது ஒரு பெரிய ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல பெரிய அப்பன்ஸ். இருந்தாலும் பெர்மிஷன் வாங்கி என்ன சொன்னா வளர்க்குறாங்க. வளர்க்குறதாக ஒரு கேள்வி. ஆனா நம்ம நேரடியா பார்த்ததில்ல. எனக்கு தெரிஞ்சு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல தெரிஞ்ச வரைக்கும் நரியை ஒருத்தன் நாய் கணக்கா கட்டி போட்டு வளர்த்தான். நரியை நாய் கணக்கா கட்டி போட்டு கழுத்துல செயின் போட்டு எங்க இதுல ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல ஏலம் எடுக்க வருவாங்க. மரங்களை ஏலம் எடுக்க வருவாங்க. அப்ப எனக்குலாம் ரொம்ப கம்மியான வயசு. அப்ப வருவாங்க. அப்ப நரி என்ன ஆதிபத்தியம் உடையது? நரி ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன ஆதிபத்தியம் உடையதுன்னா சந்திரனுடைய ஆதிபத்தியம். அது நரிக்கு அதாவது சந்திரனுக்கு தான் நிறைய கொடுத்தான். அப்ப அவன் என்ன சொன்னா பெரிய அந்த காலத்துல மரங்களை ஏலம் எடுக்க வர்றவங்க எல்லாம் 10 புடை சூழ வருவாங்க. புடை சூழ என்ன சொன்னா எடுப்பாங்க. எடுத்துட்டு என்ன சொன்னா அதிகாரிகள்லாம் கவனிப்பாங்க. எல்லாத்தையுமே கவனிப்பாங்க. சாப்பாடெல்லாம் வாங்கி போடுவாங்க. அப்ப அந்த நரியை கையில் வைத்திருக்கிற அப்பயே அவனுக்கு என்ன சொல்லலாம்னா நரியை வச்சிருந்தா என்ன சொன்னா
நிறைய இன்னைக்கு நரிமுகத்துல முழிச்ச மாதிரி அப்படிங்கிறதை என்ன சொல்லலாம்னா நரிமுகத்தில் முழிச்ச மாதிரி ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குன்னு அவன் நினைச்சு கையில வச்சிருந்தான். ஆனால் அவன் வீட்டில் என்ன சொன்னான்னா, எனக்கு தெரிஞ்சு இங்க நான் இருக்கிற இடத்துல சங்கரங்கோயில் தான் ஊர். அவனுடைய அண்ணன் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்த கான்ட்ராக்டர். அவன் என்ன செஞ்சான்னா கேன்சர்ல இறந்தான். இவனுக்கு அப்ப ஏலம் எடுக்க வரும்போதே என்ன சொன்ன, உடம்புல சுகர். ஆளை பார்த்தான்னா என்ன சொல்லலாம்னா, அப்படியே என்ன சொன்ன, தேவாங்க கணக்காக தான் இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் என்ன சொன்னா, செல்வத்தை ஈர்ப்பதற்கு என்ன சொன்னா, இந்த மாதிரி நிறைய வழிகள் இருக்கு அப்படின்னு சாஸ்திரம் இருக்கு. அதை வச்சு என்ன சொன்னா, ஒரு விதத்தில் அது செல்வம் வரும். ஆனால் ஒரு விதத்தில் உங்களை அழிப்பதற்குண்டான நீங்கள் சில விஷயங்களை செயல்படுத்துவது ஈஸி. பண்ணிட்டு என்ன சொன்ன, எல்லாரும் வீட்டில் நாய் வளர்ப்பாங்க. நாய் வளர்த்த விடலாம் நல்லா இருக்காதுன்னு நமக்கு சொன்னோம்னா, நம்மளை இன்னைக்கு இருக்கிற பொசிஷன்ல அடிக்க வந்துருவாங்க. யாரா நீ எல்லாம் நாய் வளர்த்தா மைனஸ் அப்படிங்க. நாய் வளர்த்த குடும்பங்கள் சிறப்பாக இருக்காதுங்கிறது நம்ம கண் முன்னால் பார்த்த ஒன்று. அதனால எந்த ஒரு அனிமல்ஸையும் பெட் எலிமெண்ட்ஸையும் வீட்டில் வளர்க்க கூடாது என்று ஜோதிட சாஸ்திரம் தான் சொல்லுகிறது, நான் சொல்லவில்லை. ஏன்னா வளர்த்தால் அந்த குடும்பம் கடைசியில் பெரிய அழிவை சந்திக்கும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. இன்னமும் இருக்கிறது. பெரிய பெரிய நடிகைகள் அந்த வீட்டுல எல்லாம் நாய் வளர்த்துட்டு பெட்ல வளர்த்துட்டே இருக்காங்க. எங்க வீட்டுல எல்லாம் எதிர்த்தாப்புல ஒரு நாய் வளர்க்காங்க. என்ன செய்ய, அது நமக்கே தெரியுது. இவங்களுடைய எதிர்காலம் அங்க +2 படிக்கிற ஒரு குழந்தை இருக்குது. என்ன ஆகுங்கிறது நமக்கு தெரியும். சொன்னா என்ன சொல்லுவாங்க, பைத்தியாரன் சொல்றா அப்படிம்பாங்க. அதனால வீடியோ மூலமா தெரியப்படுத்துவோம். தெரிந்தால், படித்தால், புரிந்து கொண்டால் சரி. அப்ப நம்ம பேச வந்தது என்ன சொன்னான்னா தேவாங்கு. இந்த தேவாங்கு என்ன சொன்னான்னா, சுக்கிரன் குருவுடைய சேர்க்கையை என்ன சொன்னான்னா சமாதானப்படுத்தி விட்டுரும், நல்லதை பண்ணி விட்டுரும். இந்த படத்தை என்ன சொன்னான்னா ஒரு வீட்டில் என்ன சொன்னான்னா, செவ்வாய் குரு சுக்கிரன் சேர்க்கை இருந்தாலும் பார்த்தாலும் அவர்கள் பெட்ரூம்ல தேவாங்க படத்தை வைங்க. நெட்ல தட்டினீங்கன்னா நீட்டா வந்துடும், அழகா இருக்குது வந்துடும். அதை நீங்க வீட்டில் வச்சுக்கிடுங்க. அது கணவன் மனைவி சண்டையை குறைக்கும், பொருளாதார வலிமையை கொடுக்கும். பணமா தான் வைக்கணும், அழகா வச்சுக்கிடுங்க. அதற்கு அடுத்து நம்பர் 9, 9ஆம் நம்பர். ஏன்னா 6உடைய ஃப்ரெண்டு 9, 6ஆம் நம்பருடைய ஃப்ரெண்ட் யாரு, 9ஆம் நம்பர் செவ்வாய். குருவோடைய ஃப்ரெண்டு யாரு, செவ்வாய். அப்ப இவங்க 2 பேருக்கும் சமாதானப்படுத்தி விடுவார்கள். அப்ப யார் 6ஆம் தேதி பிறப்பு, யார் 3ஆம் தேதி பிறப்பு இடைவு விட்டாலும் குடும்பத்தில் என்ன சொன்னா, ஒரு குழந்தை 6ஆம் தேதியில் பிறந்திருக்குது, ஒரு குழந்தை 3ஆம் தேதியில் பிறந்திருக்கிறது என்று சொன்னாலும் 2 கீரியும் பாம்பு கணக்காத்தான் இருக்கும். அப்ப அவர்கள் சமாதானமாக எதிர்காலம் நன்றாக இருக்கணும், உடன்பிறப்புகள் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நீங்க கண்டிப்பாக அந்த வீட்டில் தேவாங்க படம் வைக்கலாம். உங்க ஒவ்வொரு ரூம்லையும் 9ஆம் நம்பரை அழகாக சிகப்பு கலரில் நல்லா என்ன சொன்னா பிரிண்ட் பண்ணி லேமினேஷன் பண்ணி ஒட்டி வைங்க. கண்டிப்பாக என்ன சொன்னா, உங்க குடும்பத்தில் கண்டிப்பாக ஒற்றுமை நல்லா வந்துடும். இதை நீங்கள் செய்யணும். அதற்கு அடுத்து ஒருத்தருடைய லக்கணம் என்ன சொன்னா துலா லக்கணமா இருக்கும். அவருடைய பிறந்த டேட் 3ஆம் நம்பரா இருக்கும். 2க்குமே என்ன சொன்ன கிளாரிபிகேஷன் ஆயிரும். தேவகுரு இந்த பக்கம் என்ன பண்ணுவாரு அப்பாங்கும் போது, இதற்கு ஊடால என்ன சொன்னா, அடிக்கடி அவர் 9ஆம் நம்பரை பார்த்தார் என்று சொன்னால் சமாதானமா. பிறப்பு 3ஆம் தேதியில பிறந்துட்டான். லக்கணம் என்ன சொல்றான்னா, அதற்கு ஏற்ற ஒரு விருச்சிக லக்கணமாக இருந்தா நல்லா இருந்திருக்கும், இல்லைன்னா தனுசு லக்கணமாக இருந்தா நல்லா இருந்திருக்கும். ஒரு ரிஷவ லக்கணமாகவோ அல்லது என்ன சொல்லலாம்னா துலா லக்கணமாக இருந்துட்டான்னு வைங்க, பெரிய போராட்ட களத்தை என்ன சொல்லலாம்னா, இவனுடைய லக்கணம் சிந்தனை பண்றது ஒண்ணு இருக்கும், அவனுடைய பிறந்த டேட்டு சிந்தனை எதிர்மறையான சிந்தனைகள் இருக்கும். இந்த எதிர்மறையான சிந்தனையை என்ன சொன்னான்னா சால்வேஷன் பண்ணக்கூடியது இந்த மாதிரி ஒரு அமைப்பில் நீங்க இதெல்லாம் பிராக்டிக்கலாக இருக்கக்கூடிய அன்றாட வாழ்வியல் சிக்கல்கள். இந்த வாழ்வியல் சிக்கல்களை என்ன சொன்னா நாம் சால்வேஷன் ரொம்ப சாதாரண மைண்டூட்ட சிந்தனை பண்ணி பாருங்க.
மைண்டூட்டா சிந்தனை பண்ணி பார்த்தீங்கன்னா இதை சால்வ் பண்ணிடலாம். அப்ப 9ஆம் நம்பர் என்ன சொல்றான்னா இவனுடைய லக்கணம் சுக்கிரனுடைய லக்கணம், இவனுடைய பிறப்பு தேவகுருவாகிய 3ஆம் நம்பரோ 12ஆம் நம்பரோ 21ஆம் நம்பரோ 30ஆம் நம்பரா இருந்தா கண்டிப்பாக கிளாரிஃபிகேஷன் இருக்கும். இவர்களுக்கு ஒரு கருத்து ஒற்றுமைகள் இவராலே மனசில் என்ன சொல்லணும், ஒரு நிம்மதியாக இருக்க முடியும். அப்ப என்ன செய்யணும், 9ஆம் நம்பரை என்ன சொல்லணும், இவருடைய பார்வையில் படும்படி வைத்து விட்டால் அந்த 9ஆம் நம்பர் என்ன சொன்னான, இரண்டுக்கும் என்ன சொன்னா சமாதான புறாவாக உள்ளே இறங்கி இவருடைய வாழ்க்கையில் என்ன சொல்றான்னா இருக்கின்ற கருத்து வேற்றுமைகளை கலைந்து சமன்படுத்தக்கூடிய சக்தியாக 6க்கும் 3க்கும் இடைப்பட்டு தரகராக இருந்து வேலை செஞ்சிருவார். இதை நீங்கள் நல்லா என்ன செய்ய பிராக்டிக்கலாக ஜோதிடத்திற்கு என்று உண்டானதான். ஜோதிடத்துல கொஞ்சம் சிந்தனை பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி எல்லாம் சிந்தனைகள் நமக்கு வந்துட்டு ஏன் இப்படி இருக்கும், நீங்கள் கடைசி வரை ஜோதிடத்தில் ஒரு நிறையை காண்பது முடியாது. நிறைய காண்பது முடியும், இதுதான் உத்தரவாதம் அப்படின்னு எந்த ஜோதிடராலையும் சொல்ல முடியாது. ஒரு பக்கத்துல நீட்டிக்கிட்டு நம்ம ஒரு கிரகத்திற்கு ஒரு காரத்துவம் இல்லை, நிறைய காரத்துவம் இருக்குது. ஜோதிடர் ஒட்டுமொத்தமாக சொல்லலாம், நேரம் சரியில்லை, 6 குடைவன் திசை ஓடுது, 8 குடைவன் திசை ஓடுது, 12 குடைவன் திசை ஓடுது, கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லலாம். எந்த ரூபத்தில் உங்களை தாக்கும் என்பதை சொல்லவே முடியாது. ஏன்னா இயற்கை என்ன சொன்னா கடவுளாக ஜோதிடரை மக்கள் பாவிக்கலாம், கடவுள் ஜோதிடரை கடவுளாக பாவிக்க மாட்டார். நான் விதிச்ச ஒரு கோட்பாட்டை நீ எப்படி என்ன சொல்ல, நான் இப்படி சொல்லி நீ பேர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கடனாளி ஆயிருவேங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். அங்க அவர் பெட்டுல போய் படுத்திருப்பாரு. என்னையா நீ கடனாளி ஆவேன்னு தானே சொன்ன, நான் இப்ப இந்த பாரு ஹார்ட் அட்டாக் ஆஸ்பத்திரியில படுத்திருக்கையா அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப இவர் விளக்கம் சொல்லணும், இல்லையா 6 குடையவன் என்பது கடனும் என்ன சொன்ன நோயும் ஒண்ணுதாயா அப்படின்னா. அப்ப முதலே சொல்லி தொலைஞ்சிருக்க வேண்டியது, நான் வண்டியில போகும்போது வாகனத்தில் போகும்போது கவனமா போவேன் அப்படின்ட்டு. கடைசியில் திரும்பவும் ஜோதிடரைத்தான் குறை சொல்வார்களே தவிர வெற்றி பெற்றால் ஜோதிடரை என்ன சொல்லலாம்னா திரும்பி பார்க்க மாட்டார்கள். தோல்வியுற்றால் எல்லாரும் சொல்லுவாங்க, இன்னைக்கும் சொல்லுவாங்க. நான்லாம் கேட்பேன், என்ன இவ்வளவு தூரத்துல பேசுறீங்களா, உங்க ஊர்ல ஜோதிடர்கள் இல்லையா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க தெரியுமா, எங்க ஊர்ல யாருமே நல்லா பார்க்க மாட்டேங்காங்க அப்படிமா. அப்ப அந்த ஊர்ல எதுக்கு இருக்கு அப்படிங்கிற கேள்விதான் வரும். அப்படியெல்லாம் நிறைய பேர் ஜோதிடர்களை குறை சொல்லி இன்னமும் இருக்கத்தான் செய்யறாங்க. ஏன்னா நம்மளை என்ன சொல்லலான்னு, நீங்க நல்லா பாக்குங்க, அவங்களாம் நல்லா பார்க்கலன்னு சொன்னா அதுக்கு எப்பயுமே இனத்தை விட்டு கொடுக்காது. யாரையும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். காரணம் என்ன, இன்னைக்கு இங்கே நம்மளை சொல்லுவான், நம்மளை இன்னொரு இடத்துல அவர் போனாரு, அங்க போனாரு, துட்டு கேட்டாரு, வச்சாரு அப்படின்னு சொல்லுவான். ஆமா, துட்டே கேட்கக்கூடாது. ஜோதிடர்னா துட்டு கேட்கக்கூடாது, ஜோதிடர் சாப்பிடக்கூடாது, ஜோதிடர் தண்ணி குடிக்க கூடாது, ஜோதிடருக்கு குடும்பம் குட்டி இருக்கக்கூடாது, பண்டாரம் பரதேசி எனக்கா இருந்து இவங்களுக்கு சொல்லிட்டே இருக்கணும், சொல்லிட்டே இருந்து காசு இருக்கக்கூடாது. இப்படி ஒரு கொள்கையை இன்னும் நம்மளுடைய மக்கள் இவ்வளவு தூரத்துக்கு வளர்ந்த பிறம் அதிலிருந்து மீண்டு வரவில்லை. அதனால தேவகுருவையும் அசுரகுருவையும் சரிபடுத்துவதற்கு தேவாங்க படமும் நம்பர் 9 என்று சொல்லக்கூடிய மாவீரன், நம்பர் 9 என்பது ஒரு மாவீரன், கரெக்டா 2 பேரையும் என்ன சொன்னா ஃபிட் பண்ணி கரெக்ட் பண்ணிடுவாரு. உங்கள் வீட்டில் இப்படி இருந்தால், உங்கள் வீட்டில் இப்படி இருந்தால், தேவகுரு நம்பரும் அசுரகுரு நம்பரும் இருந்தால் கண்டிப்பாக ஒரு ஃபைட்டிங் தன்மையில் வரும். கணவன் மனைவிக்குள் தேவகுரு அசுரகுரு என்ன சொன்னா நேர் எதிர்க்க பெற்றாலும் சேர்ந்திருந்தாலும் இந்த ஃபைட்டிங் வரும். அதனால ஜாதகத்தை எண்ணியலோடு ஒப்பிட்டு பாருங்கள். பார்த்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பிடிமானம் கிடைக்கும், நீங்கள் ஜெயித்து விடலாம். அதனால் தேவகுரு அசுரகுரை சரிபடுத்தக்கூடிய சக்தி தேவாங்க படத்திற்கும் தேவகுரு அசுரகுரு நம்பர்களை சரிப்படுத்துவதற்கு என்ன சொல்லலாம்னா 9ஆம் நம்பரையும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக என்ன சொன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும், எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இது ஒரு ஜோதிடத்துல என்ன சொன்னா ஒரு நுணுக்கம், பரிச்சித்து பாருங்கள். கண்டிப்பாக தேவகுருவையும் அசுரகுருவையும் சரிபடுத்தக்கூடிய சக்தி 9ஆம் நம்பருக்கும் தேவாங்கு படத்திற்கும் உண்டு என்று கூறி பரிசித்து பாருங்கள், வெற்றி பெறுங்கள் என்று கூறி, இது பொருளாதார வளர்ச்சிக்கும் வெற்றி எடுக்கும் என்று கூறி
உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபிபாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம்.